ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, முட்டை போடாமல் முள்ளங்கி பொரியல். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்ட முள்ளங்கி பொரியல், அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு, மினி இட்லி. காலையில் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு மினி இட்லி கூட கருவாட்டு குழம்பும் முட்டை பொரியலும் வச்சு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்ருவான். அவன் கருவாட்டு குழம்புனா அவனுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நான்வெஜ் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடாது. எல்லாமே லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணணும்னு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு மாம்பழம் ஸ்நாக்ஸ்க்காக வச்சுருக்கேன். காய் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, மாங்காய். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம் தாளித்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க காய்கறி அது எல்லாமே நல்லா வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா தேவையான குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா திரும்ப வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அதுக்கப்புறம் கருவாடும் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து காராமணி வந்து வறுத்து வேக வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இதில். அப்புறம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா கருவாடு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் திக்கானதுக்கப்புறம் இறக்கிடுங்க.